குடிதோழர்களே, ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த பையனுக்கு விளையாட யாருமே இல்ல. அதனால ஒவ்வொரு ராத்திரியும் வானத்துல இருக்கிற நிலாவையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த நிலா அவன்கிட்ட பேசுற மாரி, அவனும் நிலா கிட்ட பேசுற மாரி அவனுக்கு தோணும். ஒரு நாள் ராத்திரி அவன் நிலாவ பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு வானத்துல ஒரு மின்னல் மாரி வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் வேகமா அவங்க வீட்டு பக்கமா வந்து இறங்குச்சு. அந்த வெளிச்சம் என்னன்னு பார்த்தா, அது ஒரு புதுவிதமான, ரொம்ப அழகான, அப்படியே மின்னுற ஒரு குட்டி உயிரினம். இந்த மினுக்குட்டி மெதுவா தரையில இறங்குச்சு. இந்த பையனுக்கு முதல்ல கொஞ்சம் பயமா இருந்தாலும், அந்த உயிரினம் ரொம்ப சாந்தமா, அமைதியா இருந்தனால அவனுக்கு பயம் போயிடுச்சு. அவன் மெதுவா அந்த உயிரினத்துக்கிட்ட போய் பார்த்தான். அந்த நிலா நண்பன். அந்த பையன்கிட்ட தன்னோட சின்ன கைய நீட்டு. அந்த பையன ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவனும் தன்னோட சின்ன கைய நீட்டி, அந்த மின்னோர கைய புடிச்சுக்கிட்டான். உடனே அவங்களுக்குள்ள ஒரு புது நட்பு ஆரம்பிச்சது. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த நிலா நண்பன் பறக்கக்கூடியது. அது அந்த பையன தன்னோட முதுகுல ஏத்திக்கிட்டு, அந்த ஊர் முழுக்க பறந்து காட்டுச்சு. அந்த பையன் தன்னோட ஊர மேல இருந்து பார்க்கறது அவனுக்கு ரொம்ப புதுசா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஒவ்வொரு வீடா, ஒவ்வொரு மரமா, ஊர்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் மேல இருந்து பார்த்தாங்க. அந்த பையன் இதுவரைக்கும் பார்க்காத பல விஷயங்கள அந்த நிலா நண்பன் அவனுக்கு காட்டுச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சாங்க, விளையாண்டாங்க. அந்த நிலா நண்பன் விதவிதமான வெளிச்சங்கள போட்டு அந்த பையன ஆச்சரியப்படுத்துச்சு. புதுசு புதுசா சத்தங்கள எழுப்பி அவன சந்தோஷப்படுத்துனாங்க. அவங்க 2 பேருக்கும் பேச வேற வேற மொழி இருந்தாலும், அவங்க மனசுல இருந்த அன்பால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த நிலா நண்பன் திருப்பி நிலாவுக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. அந்த பையன் தன்னோட புது நண்பனுக்கு நன்றி சொன்னான். அந்த நிலா நண்பனும் அந்த பையன பார்த்து ஒரு தடவ சிரிச்சுட்டு, மெதுவா வானத்துல பறந்து நிலாவ நோக்கி போயிடுச்சு. அந்த பையன் மறுபடியும் ஜன்னல்ல நின்னு நிலாவ பார்த்தான். ஆனா, இப்போ அவன் தனியா இல்லன்னு நெனச்சான். அவனுக்கு ஒரு புது நண்பன் கிடைச்சிட்டான். அவங்க 2 பேரும் வேற வேற இடத்துல இருந்தாலும், அவங்க மனசுல இருந்த நட்பு எப்பவுமே இருக்கும். நீங்களும் யாரையும் வித்தியாசமா நினைக்காம அன்பு செலுத்துங்க குட்டீஸ். நல்லா தூங்குங்க.